வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருக்கோம், ஆப்பிள் பழத்தில் தான் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம ஆப்பிள் பழத்தையே விரும்பி எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோம். அது விலையும் கூட. ஆனால் அதை விட அதிக விலையும் கம்மி, அதிக சத்துக்களும் கொண்ட 4 பழங்களை தான் பார்க்க போகிறோம். அதை விட சத்துக்கள் அதிகம், பழமும் அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக தரக்கூடிய 4 மலிவான அற்புதமான பழங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இறுதியில் டாப் 10 ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் பட்டியலும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஆப்பிள் பழம் நல்லது தாங்க. ஆனால் நமக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பல பழங்கள் இருக்குது. அது ஆப்பிளை விட அதிக விட்டமின்களையும் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்களையும் கொண்டது, அதிக நார்ச்சத்துக்களையும் கொண்டது. அதை விட குறைவான விலையிலையும் நமக்கு கிடைக்கும். நம்ம இடங்கள்லே ஈஸியாக கிடைக்கக்கூடிய 4 சூப்பர் பழங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் சியோடைய கிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விட்டமின் சி கொட்டி கிடக்குது கொய்யாப்பழம். இது நம்ம ஊர்களில் விளையக்கூடிய ஒரு பழங்க, ஈஸியாக கிடைக்கக்கூடியது, விலை ரொம்ப மலிவானது, விலை ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு பழம்னா கொய்யாப்பழம். ஆனால் சத்துக்கள் அதிக அளவில் இதில் இருக்குது. ஏன் ஆப்பிளை விட இந்த கொய்யாப்பழம் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, ஆப்பிளை விட 4 மடங்கு அதிக விட்டமின் சி கொண்டது கொய்யாப்பழம். இதில் நார்ச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால ஜீரண பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக இந்த கொய்யாப்பழம் விளங்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி விளங்கக்கூடியது இந்த கொய்யாப்பழம். இது இம்யூனிட்டி பவர் அதிக அளவில் இருக்குது. அது மாதிரி ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு, முகங்களை நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி முகச்சுருக்கங்கள், இந்த முகத்தில் வரக்கூடிய பருக்கள், இது எல்லாம் இந்த வந்துட்டு போன இடம் கருப்பாக இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது கொய்யாப்பழம். நீங்கள் டெய்லி கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அந்த பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கொய்யாப்பழம் உதவி பண்ணுது. 60 வயசுக்கு மேலே ஏன் இந்த கொய்யாப்பழம் ரொம்ப அவசியம்னா, எலும்பு பலத்தை, எலும்புகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது கொய்யாப்பழம். அதே மாதிரி ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. டைஜஷனை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு இந்த கொய்யாப்பழம் உதவி பண்ணுது. எப்படியெல்லாம் இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்லாம்னா, தினமும் ஒரு அளவு, ஒரு ஹாஃப் கொய்யாப்பழம் எடுத்துக்கிறலாம். ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு கொய்யாப்பழம், பெருசாக இருந்தால் ஹாஃப் எடுத்துக்கிறங்க. காலையிலையும் சாப்பிட்லாம், மாலையிலும் சாப்பிட்லாம். இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு டைம் ஒரு 11 o'clock எனக்கு ஒரு பிரேக் கிடைக்கும், 11 மணிக்கு எனக்கு ஒரு பிரேக் கிடைக்கும் அப்படின்னா 11 மணிக்கு ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்க, உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்து 2வது பழம் என்னென்னா வாழைப்பழங்க. வாழைப்பழமும் நம்ம ஊரில் விளையக்கூடிய பழங்கள். இது மலிவான விலையில் கிடைக்கும். நம்மளுக்கு இதை சாப்பிட்டோன்னே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். இதை ஏன் ஆப்பிளை விட சிறந்த பழம் அப்படின்னு நம்ம வாழைப்பழத்தை ஏன் சொல்கிறோம்னா, வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது, இரும்பு சத்தும் அதிக அளவில் இருக்குது. ஸோ பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாழைப்பழம் ஒரு சிறந்த பழமாக இருக்குது. இதயத்திற்கு ஒரு நல்ல பழம் அப்படின்னா வாழைப்பழம் தான். நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிற வேலையையும் இந்த பொட்டாசியம் செய்யுது. ஸோ இதயம் சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையும் பாதுகாக்கிறது வாழைப்பழம் தான். நம்மளுக்கு உடனடியாக ஒரு சக்தி தேவை அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். உடனடியாக ஒரு எனர்ஜியை நம்மளுக்கு கொடுக்கும். 60 வயதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும், ஒரு சத்து தேவைப்படும், ஒரு சக்தி தேவைப்படும். அவங்க தாராளமாக வாழைப்பழத்தை சாப்பிடலாம். வயதானவர்களுக்கு முக்கியமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த வாழைப்பழம். ஏன்னா மசில்ஸ் அந்த கிராம்பை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும், ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணும், முக்கியமாக மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, அந்த செரட்டோனின் அந்த ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பழம் உதவி பண்ணும்.
எப்படி இந்த வாழைப்பழத்த சாப்பிட்லாம்னா, தினமும் ஒரு வாழைப்பழம்ங்கிறது உங்களுக்கு போதுமானது. அதாவது சுகர் பேஷண்ட்டா இருந்தா, நீங்க அரை வாழைப்பழம் உங்களுக்கு போதுமானது. ஒரு வாழைப்பழம் எடுக்காதீங்க, சுகர் அதிகமாயிரும். அரை வாழைப்பழம்ங்கிறது போதுமானது. எப்ப இந்த வாழைப்பழத்த சாப்பிட்ணும்னா, காலை உணவுக்கு பிறகு தான் நீங்க கண்டிப்பாக இந்த வாழைப்பழத்த சாப்பிடணும். அதிகமான உணவு எடுத்துட்டு வாழைப்பழத்த சாப்பிடாதீங்க. அவாய்ட் பண்ணிருங்க. ஹெவி ஃபுட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வேண்டாம். கொஞ்சம் லைட்டா காலை உணவு எடுத்துட்டு ஒரு வாழைப்பழத்த சாப்பிடுங்க. அடுத்தது 3வது பழம் என்னன்னா, தர்பூசணி பழம்தாங்க. இது ஹைட்ரேஷன், அதாவது வாட்டர் கன்டென்ட் அதிக அளவு தர்பூசணியில இருக்குது. ஸோ ஹைட்ரேஷனுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தண்ணீர் சத்துக்கள நிறைஞ்சது, கொண்டது இந்த தர்பூசணி பழம். ஏன் ஆப்பிள விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதில 90% நீரும், எலக்ட்ரோலைட்ஸும் இதில இருக்குது. ஆப்பிள விட அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் லைக்கோபினும் கொண்டிருக்குது. ஸோ லைக்கோபின் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னு, அதாவது முகங்களை நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும், நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் மிகவும் சிறந்தது இந்த தர்பூசணி பழம். யாருக்கெல்லாம் இது மிகவும் நல்ல நன்மைகளை கொடுக்கும்னா, பிபி பர்சன், அதாவது பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது. கிட்னி இஷ்யூ இருப்பாங்கள்ல, கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது நல்ல நன்மையை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி ஹீட்டான பாடி, அதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்குது, எப்போவுமே என்னோடய பாடி ஹீட்டாகவே இருக்குது அப்படின்னா, அதை ரெடியூஸ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக தர்பூசணி பழத்தை எடுத்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய அந்த உடல் சூடு தணிய ஆரம்பிச்சிடும். இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும்னா, மதியானம் ஒரு பவுல் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இதில் சுகர் பேஷண்ட் என்ன பண்ணணும்னா, தர்பூசணி பழத்தை அளவாக தான் சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. அவங்க ஆசைக்காக, ஒரு நன்மைக்காக, ஆரோக்கியத்திற்காக சாப்பிடணும்னா ஸ்மால் பீஸ், ஒரு சின்ன பீஸ் அவங்களுக்கு போதும். அதுக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா சுகர் ஆயிரும். ஸோ சுகர் பேஷண்ட் ரொம்ப கவனமாக சாப்பிடணும். மற்ற சுகர் இல்லை, எனக்கு நார்மலான பீப்புள் அப்படின்னா, நீங்கள் ஒரு கப்பு தாராளமாக மதியான வேளையில் டெய்லி கூட எடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து 4வது பழம் ஆரஞ்சு பழம்ங்க. ஆரஞ்சு பழம் நோய் எதிர்ப்பு சக்தியையும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு பழம்தாங்க ஆரஞ்சு பழம். அதாவது இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் ஆரஞ்சு பழம். ஏன் ஆப்பிளை விட இந்த பழம் சிறந்தது அப்படின்னா, விட்டமின் சி அதிக அமௌண்ட் இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. ஸோ நம்மளுடைய பிளட்டு, ரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மை இந்த ஆரஞ்சு பழத்துக்கு இருக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆரஞ்சு பழத்தை எடுக்கும்போது உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்கின் ஒயிட்டனிங், நேச்சுரலாகவே என்னோடய ஸ்கின் நல்லா ஒயிட் ஆகணும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ஆரஞ்சு பழத்தோடைய அந்த பீலை வச்சு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுடைய ஸ்கின்னு ஒயிட் ஆகும். நம்ம டெய்லி சாப்பிடும்போது ஒரு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கான ஒரு ஃபேஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். 60 வயசுக்கு மேலே என்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்? 60 வயதிற்கு மேலே உள்ளவங்க ஆரஞ்சு பழத்தை டெய்லி சாப்பிட்டா அவங்களுக்கு ஆஸ்ட்ரோபோரோசிஸ் வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபீவரு, சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வராமல் தடுக்கலாம். ஏன்னா இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய பவர் இருக்குல்ல. அதே மாதிரி லிவரையும் டீடாக்ஸ் பண்ணக்கூடியது இந்த ஆரஞ்சு பழம். இதை எப்படி சாப்பிட்லாம்னா, தினமும் நம்ம ஒரு ஆரஞ்சு பழம் தாராளமாக எடுத்துக்கிறலாம். இல்லை ஜூஸாக குடிக்கலாம். ஆனால் ஜூஸாக குடிக்கிறத விட நம்ம பழமாக எப்போவுமே சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம ஜூஸாக எடுத்துக்கிற பொழுது அது யூரினா வெளியேறிடும். ஸோ சத்துக்கள் கிடைக்காது. நம்ம பழமாக கடிச்சு மென்று சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு சத்துக்கள் உடலில் போய் சேர ஆரம்பிக்கும். நம்ம அடுத்து டாப் 10 ஹெல்த்தி ஃப்ரூட்ஸோடைய அட்டவணையை நம்ம பார்க்கலாம். 10 சிறந்த பழங்கள் என்னங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். தினமும் இதை நம்ம ரொட்டீனாக சாப்பிட்டாலே உங்களுடைய ஆரோக்கியம் சூப்பராக ஆயிரும். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது கொய்யாப்பழம், 2வது வாழைப்பழம், 3வது தர்பூசணி, 4வது ஆரஞ்சு, 5வது மாதுளைப்பழம், 6வது மாம்பழம், 7வது பப்பாளி பழம், 8வது திராட்சை பழம், 9வது அன்னாச்சி பழம், 10வது சீத்தாப்பழம். ஒவ்வொரு பழத்தையும் நம்ம
டெய்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த பழங்கள்லாம் வந்து இந்த பழங்கள் எல்லாமே ஈஸியாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடிய பழங்கள் தான். ஸோ இந்த பழங்கள் அனைத்தையுமே நம்ம உண்டு ஆரோக்கியமாக வாழலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.